வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். நமது வீட்டில் உள்ள குழந்தைகளை வார விடுமுறை நாட்களில் சென்னையில் எங்கேயாவது வெளியே கூட்டி செல்ல விரும்பினால் குழந்தைகள் சுற்றி பார்க்க வேண்டிய சென்னையின் டாப் 10 இடங்களை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். பத்தாவதாக வண்டலூர் பூங்கா. வண்டலூர் பூங்காவின் அதிகாரப்பூர்வ பெயர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. இது சென்னையின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வண்டலூர் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த பூங்கா சுமார் 602 ஹெக்டேர், அதாவது 1490 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஆசியாவின் மிகப்பெரிய மிருக காட்சி சாலைகளில் ஒன்றாகும். இந்த வண்டலூர் பூங்கா தினமும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். வாராந்திர விடுமுறை நாளாக செவ்வாய்க்கிழமைகளில் இந்த பூங்கா மூடப்பட்டிருக்கும். 9வதாக சாந்தோம் தேவாலயம். சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கத்தோலிக்க பேராலயம். இந்த தேவாலயம் புனித தாமஸ் அவர்களின் கல்லறைக்கு மேல் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. நியோ கோதிக் கட்டிட பாணியில் இந்த தேவாலயம் கட்டப்பட்டுள்ளது. இந்த தேவாலயம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். 1896ஆம் ஆண்டில் நியோ கோதிக் பாணியில் மீண்டும் கட்டப்பட்டது. கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த தேவாலயம் சென்னையின் மிக முக்கியமான சுற்றுலா மற்றும் ஆன்மீக தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. 8வதாக கபாலீஸ்வரர் கோவில். சென்னையின் மயிலாப்பூரில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலான இந்த கோவில் திராவிட கட்டடக்கலையின் சிறப்பை காட்டும் ஒரு அற்புதமான தலமாகும். இங்கே கபாலீஸ்வரராக சிவனும் கற்பகாம்பாலாக பார்வதி தேவியும் வீற்றிருக்கிறார்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்களால் அழிக்கப்பட்டு பின்னர் மீண்டும் இந்த கோவில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த கோவில் காலை 6 மணி முதல் நண்பகல் 12:30 மணி வரை திறந்திருக்கும். அதே போல மாலை 4:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். இந்த நேரங்கள் திருவிழா அல்லது விசேஷ நாட்களை பொறுத்து மாறுபடும். 7வதாக சென்னை அரசு அருங்காட்சியகம். இந்தியாவின் பழமையான மற்றும் பெரிய அருங்காட்சியகங்களில் ஒன்றான இது எழும்பூர் அருங்காட்சியகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய கலை மற்றும் சிற்பங்கள், வெண்கல சிலைகள், மானிடவியல், இயற்கை வரலாறு மற்றும் குழந்தைகளுக்கான பிரிவு போன்ற பல்வேறு பிரிவுகளை கொண்ட மாநிலத்தின் மிகப்பெரிய சேகரிப்புகள் இங்கு உள்ளன. இந்த அருங்காட்சியகம் தினமும் காலை 10:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை திறந்திருக்கும். வாராந்திர விடுமுறை நாளாக அனைத்து வெள்ளிக்கிழமைகள் மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களில் மூடப்பட்டிருக்கும். 6வதாக பெசன்ட் நகர் கடற்கரை. பொதுவாக எலியட்ஸ் கடற்கரை என்று அழைக்கப்படும் இது சென்னையின் மிகவும் பிரபலமான மற்றும் அமைதியான கடற்கரைகளில் ஒன்றாகும். கடற்கரையை சுற்றிலும் பல்வேறு கடைகள் மற்றும் உணவகங்கள் மற்றும் கஃபேகள் அமைந்துள்ளன. இங்கு அமைதியான நடைபாதை உள்ளது. மேலும் புகழ்பெற்ற ஸ்மித் நினைவு சின்னம் இங்கு அமைந்திருப்பது சிறப்பாகும். இளைஞர்கள், குடும்பங்கள், காலை நடைப்பயணம் செல்பவர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான இந்த கடற்கரை தினமும் அதிகாலை 5 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். இது மெரினா கடற்கரையை விட குறைவான கூட்டத்தை கொண்டிருப்பதால் ஓய்வு நேரத்தை கழிக்க விரும்புவோருக்கு இது ஒரு சிறந்த இடமாகும். 5வதாக பிர்லா கோளரங்கம். சென்னையில் உள்ள கோட்டூர்புரத்தில் அமைந்துள்ள முக்கியமான அறிவியல் மற்றும் கல்வி மையமாகும். இது அறிவியலை, குறிப்பாக வானியல் மற்றும் விண்வெளியை பற்றி அறிய மக்களுக்கு உதவுகிறது. இங்கு 360 டிகிரி திரையரங்கம் உள்ளது. இதில் விண்வெளி பற்றிய காட்சிகள், இரவு வானத்தின் மெய்நிகர் சுற்றுலா மற்றும் வானியல் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இந்த கோளரங்கம் தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை திறந்திருக்கும். 4வதாக கிண்டி தேசிய பூங்கா. சென்னையின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு தனித்துவமான தேசிய பூங்காவான கிண்டி தேசிய பூங்கா உலகின் மிகச்சிறிய தேசிய பூங்காக்களில் ஒன்றாகும். மேலும் இது சென்னை நகர எல்லைக்குள்ளே அமைந்திருப்பது மிகவும் சிறப்பாகும். இங்கு மான், புள்ளிமான், கருப்பு மான், நரி, குரங்கு மற்றும் பல்வேறு வகையான ஊர்வன மற்றும் பறவைகளை காணலாம். இந்த தேசிய பூங்காவிற்குள் பாம்பு பண்ணை மற்றும் குழந்தைகள் பூங்கா போன்ற பகுதிகளும் அமைந்துள்ளன. இந்த பூங்கா தினமும் காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை திறந்திருக்கும். வாராந்திர விடுமுறை நாளாக அனைத்து செவ்வாய்க்கிழமைகளிலும் மூடப்பட்டிருக்கும். 3வதாக செம்மொழி பூங்கா. சென்னையின் தேனாம்பேட்டையில் அமைந்துள்ள ஒரு அழகான தாவரவியல் பூங்காவான இந்த செம்மொழி பூங்கா நகரின் மைய பகுதியில் ஒரு அமைதியான பசுமை பகுதியாக திகழ்கிறது. இது 500க்கும் மேற்பட்ட தாவர இனங்கள், அரிய வகை தாவரங்கள் மற்றும் பல்வேறு வகையான தோட்டம், நீரூற்றுகளை கொண்ட ஒரு அமைதியான தாவரவியல் பூங்காவாகும்.
இந்த பூங்கா தினமும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். இரண்டாவதாக மெரினா கடற்கரை. உலகின் இரண்டாவது மிக நீண்ட இயற்கை நகர்ப்புற கடற்கரையான இது வங்காள விரிகுடாவின் ஓரத்தில் அமைந்துள்ளது. சென்னையின் அடையாளமாகவே திகழும் இந்த மெரினா கடற்கரை சூரிய குளியலுக்கு ஏற்ற நீண்ட கடலோரத்தையும் விதவிதமான உணவுகள் மற்றும் கடைகளை கொண்ட பரபரப்பான சுற்றுலா தலமாகும். உழைப்பாளர் சிலை, கண்ணகி சிலை மற்றும் பல்வேறு தலைவர்களின் சிலைகள் இங்கு அமைந்துள்ளன. இந்த மெரினா கடற்கரை 24 மணி நேரமும் திறந்திருக்கும். ஆதலால் இதற்கென்று பிரத்யேகமான நேரம் எதுவும் கிடையாது. முதலாவதாக கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. சென்னையில் சமீபத்திய மற்றும் மிகப்பெரிய பொழுதுபோக்கு தலங்களில் ஒன்றான இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்கா சமீபத்தில் அக்டோபர் 7, 2024 ஆண்டு முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு நினைவாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. சுமார் 6.09 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த நூற்றாண்டு பூங்கா தினமும் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். இங்கு பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் 5 வயது முதல் 11 வயது உள்ள குழந்தைகளுக்கு 50 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அனுமதி இலவசமாக அளிக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் ஜிப்லைன், பறவை இல்லம், கண்ணாடி மாளிகை, இசை நீரூற்று காட்சி போன்றவற்றிற்காக தனித்தனியாக கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது. மேலும் பல சென்னை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.